அனைவருக்கும் வணக்கம். காலையில் பிரேமா கட்ட வேலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வந்து 23,400 கால் 238 சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும் 238 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹரிசாண்டல் லைன் தான் 238 பாருங்க, அங்கேருந்து 238 மேலே இருந்து அப்படியே மடு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, இது மட்டும் இல்லை, ஒரு வேலையில் போயிட்டு திரும்பி ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஏன் இது கண்டினியூட்டியாக அப்படியே போச்சு மேலே? இதுவும் மேக்ஸ். இந்த விலையே வராமல் போனாலும் எப்படி பயன்படுத்திடும், அதுதான் மேக்ஸ். லைவ்ல என்னென்ன வரப்போகுது எதுவுமே தெரியாது, ஆனால் நாம சொல்றோம். ஏன் சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் அது இயங்குது. அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓனாவே. இல்லையா உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா மேக்ஸ் சார்ந்து இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும். யார்ட்டையும் ஒருத்தர்கிட்ட போனால் ஒர்க் ஆகும் அப்படியே உடனே அப்படியே பிளைண்டாக போய் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைடு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அங்கே வேற வேல்யூ வந்திருக்கணும். அந்த வேல்யூ நாங்கள் கொடுக்கல. யூடியூப்ல இருக்கிறவங்க இங்கே இருக்கும்போது மட்டும் முடிவிடுங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு மார்க்கெட் அப் சைடு தான் போயிருக்கோம். நான் மார்க்கெட்டை ஷோ பண்ண தேவையில்லை. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.